ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கி பர்கர் வீட்டில் செய்யலான்றதை உங்களுக்கு அப்படியே காமிக்கலான்னு எடுத்துகிட்டேன். இதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டிருக்கேங்க. இதில் மைதா 125 கிராம். ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்புறம் உங்களுக்கு அது என்னென்னன்றதை காமிக்கிறேன். இது கேஷ்யூ சுகர். கேக்குக்கெலாம் போடுவோம், நைஸாக இருக்கும் பவுடராட்டம். இல்லைன்னா நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 7.5 கிராம் பவுடர் சுகர், இல்லைன்னா கேஷ்யூ சுகர். 7.5 கிராம் மில்க் பவுடர், இதையும் போட்டுடலாம். ஈஸ்ட், ட்ரை இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் 3 கிராம். இது கால்சியம் பெர்போனேட், சிபி பவுடர்னுவாங்க. கேக், அந்த ப்ரெட் இதுக்கெலாம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு அந்த இதை கால்சியம் பெர்போனேட் இது யூஸ் பண்ணுவாங்க. ப்ரெட் இம்ப்ரூவர் பிஞ்ச் ஆஃப் எடுத்துருக்கீங்க, அதாவது 1/8 டீஸ்பூன். 1/4 டீஸ்பூனில் பாதி. இன்னும் ஒன்று இல்லைங்க, அது என்கிட்ட, அதனால் நான் போடலை. கார்லிக் பவுடர் ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. இதில் அது க்ளூட்டன் இல்லைங்க, அது இருந்ததுன்னா ஒரு 1.25 கிராம் அந்த க்ளூட்டன் பவுடர் போடணும். இதில் 10 கிராம் ஆயில், 10 கிராம் பட்டர், 80 கிராம் அளவுக்கு இதை எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி, அதையும் ஊற்றி பிசைஞ்சிடலாம். வார்ம் வாட்டரை ஊற்றிக்கோங்க. இதில் பிசைஞ்சாச்சுங்க. இப்போ இதை நம்ம நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இழுத்து பிசையணும். கொஞ்சம் தண்ணி இதாகிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 2 கிராம் 3 கிராம் ஊறிச்சுன்னா சரியாக போகுங்க. இப்போ இதை பிசையலாம். இந்த கை வச்சு நம்ம இப்படியே ஒரு 4-5 மினிட்ஸ் பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி இழுத்து இழுத்து நீங்கள் பிசைஞ்சு அது இழுக்க இழுக்க ஸ்மூத்தாக வருங்க. ஈஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா இது பண்ணிக்கோங்க. இது எப்படி நல்லா க்ளூட்டன் இதாகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கொஞ்சம் மாவை எடுத்து நீங்கள் பார்த்துட்டு இப்படி இழுத்து பாருங்கள். நல்லா விண்டோ டெஸ்ட்டுன்னு வாங்கதை இழுக்க இழுக்க வரணுங்க. நல்லா லைட்டாக வரணும். இன்னும் கொஞ்சம் நம்ம பிசையணும். அப்படி இழுக்க இழுக்க பிய்யாமல் வரணுங்க. அப்படி இன்னும் ஒரு 2 நிமிஷம் பிசையணும். பிசைஞ்ச பின்னாடி நீங்கள் ஒரு பவுலில் போட்டு கவர் பண்ணி மூடி வச்சுருங்க ஒரு 40 மினிட்ஸ்க்கு. பாருங்கள், இப்படி நல்லா இழுக்க வருதா? லைட்டாக தெரியணுங்க மாவு. இந்த அந்த மாவு நம்ம பிசையும் போது எப்படி இருந்துச்சு? தனித்தனியாக இருந்துச்சா? இப்போ பாருங்கள், இது சேர்த்து இழுக்கும் போது சேர்த்து வரணுங்க. இப்போ இதை ஆயில் தடவி நம்ம ஒரு 40 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். இதில் ஆயில் தடவிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு டர்க்கி டவல் போட்டு பாருங்க, ஆயில் தடவி நீங்கள் அந்த கிளிங் ரேப் இருந்தால் கூட அதை வச்சு கூட சுற்றி மூடி வைக்கலாங்க. இது பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அடியில் தாங்க இருக்குது. இது நல்லா உப்பி ஒரு பாதி அளவுக்கு வரணும்.
அப்போ பார்க்கலாம். இது கிளிங் ரேப் போட்டு நான் கவர் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் டவல் இருந்தால் கூட டவல் போட்டு வச்சுக்கலாம். இதை காற்று போகாமல் நம்ம ஒரு 40 மினிட்ஸ் அப்படியே வைக்கலாம். நான் சும்மா ஓவனுக்குள்ளே வச்சு மைக்ரோவேவில் வைக்கிறேன். சும்மா மூடி இந்த வெப்பத்துக்கு அது பொங்கி வரும். இல்லைன்னா வெளியே கூட உங்களுக்கு ஹீட்டாக இருக்குது அப்படின்னிங்கன்னா நீங்கள் வெளியே கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம் 40 மினிட்ஸ் கழிச்சு. அதுக்கு முன்னாடிங்க உங்களுக்கு நான் என்னென்ன போட்டேன்றதை காமிச்சிடுறேன். இன்ஸ்டன்ட் ரைஸ்ட் எந்த பிராண்டுனாலும் நல்ல பிராண்டாக வாங்கிக்கலாங்க. 1/8 டீஸ்பூன் போட்டேன் இல்லையா, பிரெட் இம்ப்ரூவர். நல்லா நமக்கு அது உயரமாக்கி கொடுக்கும், உப்பி காமிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. நல்லா சின்னதாக இருக்கிறத கொஞ்சம் சும்மா கொஞ்சம் தாங்க. அதுக்கு நம்ம எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவில் தாங்க போடணும். நம்ம வாட்டுக்கு இஷ்டத்துக்கெல்லாம் போடக்கூடாது. இது வந்து கால்சியம் பர்போனைட். இது வந்து சிபி பவுடர்னு வாங்குங்க. நமக்கு இது ப்ரெட்டுக்கு இது பன்னு ப்ரெட்டு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். சிபி பவுடர் குளூட்டன் இல்லைங்க, அதனால் நான் போடலை. கார்லிக் பவுடரும் வேணும்னா போட்டுக்கோங்க. சரிங்களா, அவ்வளோதான். அடுத்து நம்ம பர்கர் பன்னு எப்படி பண்ணுறோன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். நீங்கள் போத்து ராடும் ஆயில் வந்து ஆனில் இருக்கணுங்க. 180 to 200 டிகிரி சென்டிகிரேட்டில் வச்சு ஹீட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் ஒரு ட்ரே அல்லது டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு சுற்றிலும் அந்த இது போட்டு நம்ம பிசைஞ்ச மாவை ஒரு 85 கிராம் வைக்கலாங்க. இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணும்னா கொஞ்சம் பெரிய மாவு வந்து 110 கிராம் எடுத்துக்கலாம். இல்லை எங்களுக்கு சின்ன பர்கர் பன் வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் 70 கிராம் அப்படி எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு அளவுங்க, நம்ம இஷ்டம்தான். வீட்டில் செய்கிறதுக்கு கடைகள் வந்து ஒரே அளவாக வச்சுருப்பாங்க. அந்த ரிங் வச்சுருப்பாங்கங்க. நமக்கு அந்த கேக்கெல்லாம் அந்த கட் பண்ணுற மணிக்கு இருக்கும், அந்த ரிங் பன் இதுக்கு வைக்கலாம், நல்லபடி உயரமாக இருக்கும். அந்த இதுக்குள்ளே மாவு வச்சாங்கன்னா உங்களுக்கு பர்கர் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். நம்மகிட்ட அது இல்லாதனால நான் எப்படி வைக்கலான்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரிங் மாதிரி இருக்குங்க, நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. சின்ன பர்கர் இதுனா உயரம் கம்மியாக இருக்கும். இது வந்து கேக்கு இது பண்ணுறதுக்காண்டி நான் இது பண்ணி வாங்கி வச்சுருந்தது. இதில் பாதி தாங்க இருக்கும். நம்ம இவ்வளோ தான் வைப்போம். இது நல்லா பொங்கி இவ்வளோ தூரத்துக்கும் ஃபுல்லாக வரணும். இதில் பாதி 2 இன்ச், இது 4 இன்ச் அளவு, 2 இன்ச் அளவு ரிங் இருக்கும். அதை வாங்கி நம்ம ட்ரே இருக்குதுன்னா இது நான் இப்போ இதுலேயும் ஒன்று உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். பட்டர் பேப்பர் போட்டு நம்ம கேக்கு இதெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ட்ரே அந்த இதில் வச்சு இந்த டின்னு இதில் பட்டர் பேப்பர் போட்டு சுற்றிலும் பட்டர் பேப்பர் வச்சு பட்டர் தடவிட்டு அந்த பேப்பரை வச்சுட்டு நீங்கள் அந்த மாவு நம்ம பிசைஞ்சோம் இல்லையா அதை உள்ளே வைங்க. ட்ரே இருந்ததுன்னா ட்ரேயில் இதே போல் 2-3 ரிங் இருந்ததுன்னா இது உயரம் கம்மியாக இருக்குங்க, அப்படி உள்ளது வாங்கிக்கோங்க. இதில் பட்டர் பேப்பர் வச்சு சுற்றிலும் பட்டர் பேப்பர் வச்சு நீங்கள் மாவை உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டு மில்க்கு தடவிட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் நேரம் அதே போல் நம்ம எப்படி பிசைஞ்சு வச்சோமோ அதே போல் இது உப்பி வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் வைக்கணுங்க. நல்லா மேலே எலும்பி வந்த பின்னாடி இப்போ பாருங்கள், இது ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம எவ்வளோ வச்சுருந்தோம் இப்போ பாருங்கள், உப்பி வந்துடுச்சு, கம்மிங்கிடுச்சு. இதை எடுத்து இதை நம்ம 2ஆக பிரிச்சிடலாம். நான் சின்னதாக தாங்க செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் இதே போல் டபுளாக செஞ்சு இது பண்ணிக்கலாம். இது உருட்டிட்டு இதான் டின்னில் வச்சு
மறுபடி இதை வந்து நம்ம போல் டபுளாக வர வரைக்கும் வைக்கணுங்க. இது 75 to 80 கிராம் இருக்குங்க மொத்தத்துக்கு. அதே போல் இதுலேயும் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் நான் ஃபில் பண்ணிட்டேன். இதில் மில்க் வச்சு தடவி விட்டுட்டு மேலே டில்லோ இல்லை நீங்கள் கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்களா, கார்ன்மீன் சொல்லுவாங்க, அதை லைட்டாக கூட தூவி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸு, அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸ்டு ஹர்ப்ஸு இதை தூவி திருப்பி மறுபடி மூடி நம்ம அது டபுள் ஆகிற வரைக்கும் உப்பி வரணுங்க. அது வரைக்கும் நம்ம வச்சுட்டு ஓவனில் 200 டிகிரி சென்டிகிரேட்டில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை 15 to 20 மினிட்ஸ் வச்சு பார்த்து எடுக்கலாம் எப்படின்றத. இப்போ இதை நான் மூடி வச்சிடுறேன். இதை இப்படி கவர் பண்ணி வச்சிடலாம். கவர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்புறம் இது பண்ணிக்கலாம். இப்போ இதை உங்களுக்கு மில்க் வாஷ் பண்ணி காமிச்சிட்டேன். இப்படி மில்கில் தொட்டுட்டு உங்களுக்கு இதை நல்லா கேப் இல்லாமல் அமுக்கி விட்டுக்கோங்க. அதுலேருந்து ஹெர்ப்ஸ் தூவி விட்டுக்கிறீங்க. பாருங்கள், பர்கர் ரெடி. இது கொஞ்சம் மேலே ஓவராக ஹீட் ஆயிடுச்சுங்க. இது ஓகேவாக இருக்குது. பாருங்கள், இப்படி நீங்கள் வீட்டில் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் இதில் இது பன் மட்டும் இன்றைக்கி செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு வேறு ஒரு ரெசிப்பியை நான் செஞ்சு காமிக்கிறேன். இது பர்கரில் வந்து அந்த பட்டி எப்படி பண்ணலாம், அதாவது உள்ள ஸ்டஃபிங் இது வச்சு நமக்கு அந்த திக்னஸ்ஸாக உள்ளே வச்சு தராங்கல்ல, ஸ்டஃபிங் கட் பண்ணி அதில் ஆனியன் இதெல்லாம் நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் வச்சு இதை செஞ்சு சாப்பிட்றோம். நம்ம வீட்டிலே செஞ்சதான் ஒரு இது உங்களுக்கு நான் அளவோடு கரெக்டாக தாங்க சொல்லியிருக்கேன். நீங்களும் பார்த்து செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதிலே வெரைட்டி ஆஃப் நீங்கள் இதுக்கு மேலே நான் வந்து இது போட்டிருக்கேன், ஸ்பைசஸ் ஹெர்ப்ஸு, மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம், இல்லை ஒயிட் எள்ளு போட்டுக்கலாம். எடுத்து இது பண்ணதுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பன் மட்டும் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் இதில் என்ன வேணாலும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் சிக்கனோ எதுனாலும் வச்சு நீங்கள் செஞ்சு மயோனைஸ் விட்டு எல்லாம் சில்லி சாஸு அதெல்லாம் வேணுன்றதை நீங்கள் விட்டு கெச்சப் விட்டு நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் பர்கர் பன் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். நான் கம்மியாக தாங்க சொல்லியிருக்கேன் அளவு. அதே அளவுக்கு நீங்கள் டபுளாவோ இல்லை 4 மடங்காவோ போட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செல்வி வேதா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.